செந்தில் பாலாஜியின் வெற்றி மிரட்டல்களுக்கு பாமக அஞ்சாது என அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்திடம் இருந்து சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்குவதற்காக தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அத்தானி குழுமம் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்க நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டு குறித்து தமிழ்நாடு அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி 15 நாட்களுக்கு முன் வினா எழுப்பியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிப்பதாக கூறி மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அந்த அறிக்கையில் பாமகவின் வினாவுக்கு பதில் இல்லை. மாறாக வழக்கமாக பாடும் பல்லவியை தான் செந்தில் பாலாஜி மீண்டும் பாடியிருக்கிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மது வணிகத்துறையையும் கூடுதலாக கவனித்து வருவதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் வினா அவருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் மீண்டும் ஒருமுறை வினாவை முன்வைக்கிறேன். அதை நன்றாக படித்து பார்த்துவிட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளிக்க வேண்டும். ஆந்திர மின்சார வாரியத்திற்கு 7 ஜிகாவாட் சூரிய ஒளி மின்சாரம் வழங்குவதற்காக ஒப்பந்தத்தை பெறுவதற்காக அம்மாநில மின்சார வாரிய அதிகாரிக்கும் ரூபாய் 1750 கோடி கையூட்டு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மின் வாரியத்தின் அதிகாரிகளுக்கு எவ்வளவு கையூட்டு கொடுக்கப்பட்டது என்பது குறித்த விவரம் அதில் இடம்பெறவில்லை. என்றாலும் கூட கையூட்டு பெற்றதில் தொடர்புடைய நிறுவனங்கள் பட்டியலில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பெயர் இடம்பெற்றுள்ளது. அது மட்டுமின்றி கையூட்டு வழங்கப்பட்டதாக அந்த ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ள காலகட்டத்தில் தான், அதாவது 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 16ஆம் நாள் அத்தானி குழுமத்தால் உற்பத்தி செய்யப்படும் 1000 மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்தின் வாயிலாக வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியமும் இந்திய சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகமும் கையெழுத்திட்டுள்ளன. சூரிய ஒளி மின்சாரத்தை வழங்குவதற்காக தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அத்தானி குழுமம் கையிட்டு கொடுத்ததால் அமெரிக்க நீதிமன்றத்தில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்கிறது. எனவே இது பற்றி தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் வினா ஆகும். 3ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தையால் கூட இந்த வினாவை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் பேரறிவு படைத்த பெருந்தகையான செந்தில் பாலாஜியால் இந்த வினாவை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் கடந்த 3 ஆண்டுகளாக அத்தானி குழுமத்துடன் நாங்கள் நேரடியாக எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை என்பதையே மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறார். அத்தானி குழுமத்துடன் தமிழ்நாடு மின்சார வாரியம் நேரடியாக ஒப்பந்தம் செய்து கொண்டதாக பாமக எங்கும் கூறவில்லை. அத்தானி குழும மின்சாரத்தை சூரிய ஒளி மின் உற்பத்தி கழகத்தின் வாயிலாக வாங்குவதற்கு அத்தானி குழுமத்திடம் இருந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் கையூட்டு பெற்றது என்ற குற்றச்சாட்டு இப்போதும் அமெரிக்க நீதிமன்றத்தில் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி பழைய பல்லவிகளை பாடுவதை விடுத்து அந்த குற்றச்சாட்டுக்கு இப்போதாவது பதில் கூற வேண்டும். அதை அவர் செய்வாரா? மின்துறை அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு அத்துறை தொடர்பான வினாவை புரியவில்லை என்றால் மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டாவது பேச வேண்டும். வணிக ரீதியிலான மின் உற்பத்தி என்ற நிலையை அடைய வேண்டும் என்றால் ஒரு மின் உற்பத்தி நிலையம் தொடர்ந்து 72 மணி நேரத்திற்கு அதன் முழு திறனுடன் இயங்க வேண்டும். ஆனால் வட சென்னை அனல் மின் நிலையம் நிலை மற்றும் 3 இதுவரை அந்த நிலையை எட்டவில்லை. அது மட்டுமின்றி இன்றைக்கு கூட அந்த அனல் மின் நிலையம் செயல்படாமல் முடங்கி கிடக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் தவறு என்று நிரூபிக்க முடியாவிட்டால் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலக தயாராக இருக்கிறாரா? அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் அவதூறு வழக்கு தொடரப்படும் என்று மிரட்டல் விடுக்கிறார். செந்தில் பாலாஜியும் அவரது எஜமானர் மு.க. ஸ்டாலின் அவர்களையும் விட வலிமையான தலைவர்களை எதிர்த்து அரசியல் செய்த இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. செந்தில் பாலாஜியின் வெற்றி மிரட்டல்களுக்கு எல்லாம் பாமக ஒருபோதும் அஞ்சாது. செந்தில் பாலாஜிக்கு துணிச்சல் இருந்தால் அத்தானி குழுமத்திடம் இருந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் கையூட்டு பெற்றதாக அமெரிக்க நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கு தொடர்பாக பாமக முன்வைத்த குற்றச்சாட்டு உள்ளிட்ட அனைத்து குற்றச்சாட்டுகள் குறித்தும் வழக்கு தொடரட்டும். அந்த வழக்கை எதிர்கொள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தயாராக இருக்கிறது. மின்சார வாரியத்தில் நடைபெற்ற முறைகேடுகளை அம்பலப்படுத்துவதற்கான வாய்ப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ள பாமக காத்திருக்கிறது என்றும் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாலு தெரிவித்துள்ளார்.